ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ரிசீவ் காட்ஸ் ப்ராப்பர் கைடன்ஸ். தேவனுடைய சரியான வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கீதம் 25 4வது 5வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். இதுக்கு இணையான ஒரு வசனம் ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற அநேக தீர்மானங்கள் அது தேவனுடைய வார்த்தையின்படி, ஆலோசனைப்படி இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல வழியில் நடக்க முடியும். ஒருவேளை நாம் சுய புத்தியிலே அல்லது நம்முடைய சுய விருப்பத்தின்படியோ நாம் ஒரு தீர்மானத்தை அவசரமாக எடுப்போமானால் அது நம்முடைய வாழ்க்கையில் பெருத்த நஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் கொண்டு வரும் என்று நம் வேதத்தில் அநேக உதாரணங்கள் மூலமாக பார்க்கிறோம். நாம் இக்கட்டான நேரத்தில், நெருக்கமான வேலையில் நாம் சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்க நாம் கர்த்தருடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது அந்த வழிநடத்தலுக்காக நாம் ஜெபிக்கும் போது தேவனிடத்திலிருந்து நாம் குறிப்பிட்ட வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள முடியும். நெருக்கமான நேரங்களில் நமக்கு தேவன் நல்ல தீர்மானங்கள் எடுக்க உதவி செய்வார். அன்றாடம் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை, கடமைகளை செய்வதற்கு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், வேதத்திலே அவைகளை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய உத்தியோகம், தொழில், வேலை, படிப்பு, குடும்பத்தை நேசிப்பது, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது, இவைகளெல்லாம் அன்றாடம் நாம் செய்ய வேண்டிய கடமைகள். இவைகளை குறித்து வேதத்திலே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகளை செய்ய அவர் நமக்கு வழி நடத்துகிறார். முக்கியமான முடிவுகளை எடுக்க ஆண்டவர் நமக்கு அந்த நேரத்தில் உதவி செய்கிறார். படிப்பு, வேலை, திருமணம், ஊழியம், ஞானஸ்நானம் போன்ற பல காரியங்களை குறித்து எடுக்கக்கூடிய முக்கியமான தீர்மானங்களுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். தேவனுடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள வேதம் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்னவென்றால், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும்போது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, 5 காரியங்களை குறித்து வேதத்தில் இங்கே நமக்கு ஆலோசனை கற்றுத்தருகிறது. முதலாவது, கர்த்தரில் நம்பிக்கை வையுங்கள். முதலாவது, தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில் முற்றிலும் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய அறிவு, அனுபவம் இவைகளை நாம் சார்ந்துள்ளாமல் தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. அப்படியானால் நாம் ஆண்டவருக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். 2வது காரியம், உங்களுடைய சுய புத்தியின் மேல் நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டாம் என்று வசனம் நம்மை எச்சரிக்கிறது. ஏசாயா 55 8வது 9வது வசனத்தில் வாசிக்கும்போது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி என்றால் நம்முடைய நினைவுகளும் வழிகளும் தேவனுடைய நினைவுகளையும் வழிகளையும் போல இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே
தேவனுடைய வழியைப் போல அல்ல என்பதை பார்ப்போம். அப்படி என்றால் தேவனுடைய சிந்தனைகளும் தேவனுடைய வழியும் மிக உயர்ந்தது என்பதை பார்க்கிறோம். நாம் யோசிப்பதை விட, நாம் சிந்திப்பதை விட, நாம் நடப்பதை விட தேவன் நமக்கு உயர்ந்தவராக, உயர்ந்த எண்ணம் உடையவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆலோசனைக்கும் தேவனுடைய வழிநடத்தலுக்கும் வார்த்தைக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவது காரியம், உங்களுடைய வழிகள் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் நாம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வேலையும் நாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனை முதன்மையாக வைத்து நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோதனையிலே நாம் தோற்று போகும்போது அதை நாம் ஒத்துக்கொண்டு ஆண்டவர் சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாக மாறுபடிக்கு நாம் அவரை பற்றிக்கொள்ள வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். நான்காவது, உங்களை ஞானிகள் என்று எண்ணாதீங்கள். ஒவ்வொரு நாளும் நமக்குள் எழுப்புகிற கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள், இவைகளுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியும் என்று நீங்கள் உங்களை நம்பக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருடைய உதவியை நாம் நாடும்போது தான் நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார். நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும். கர்த்தருடைய வழிநடத்தலுக்காக நாம் ஜெபித்து காத்திருக்க வேண்டும். தேவனுடைய உதவி எனக்கு தேவையில்லை என்று நாம் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. அது எல்லை மீறிய ஒரு தன்னம்பிக்கையை அது உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய உதவியை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் சங்கீதக்காரர் சொல்கிறான், உதவி வரும் கண்மலையும் ஒத்தாசை வரும் பருவதமாகிய வானத்தையும் பூமியை உண்டாக்கின கட்டடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று அவர் சொல்கிறார். ஐந்தாவது பார்க்கிறோம், உங்கள் பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார். அதாவது இது தேவனுடைய வாக்குத்தத்தம். இதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். நீங்கள் ஜெபத்தில் கேட்டதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் உங்களை சரியான பாதையிலே நடத்துவதுதான் உங்கள் பாதையை அவர் செவ்வை பண்ணுகிறார் என்ற அர்த்தம். அப்போ ஜெபிக்க நீங்கள் மறக்கக்கூடாது. ஜெபிக்காமல் இருக்க வேண்டாம். ஜெபத்திலே கர்த்தருடைய வழிநடத்தலை கேளுங்கள் அருமையானவர்களே. இப்பொழுது அதை நாம் ஒரு உதாரணத்து மூலம் நாம் பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 34 to 44 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். வெகு நேரம் அங்கே ஆகிவிட்டது என்பதை பார்க்கிறோம். வெகு நேரம் சென்ற பின்பு சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆகிவிட்டது, ஜனங்களை அனுப்பிவிடும், அவர்கள் போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு சென்று அவங்கள் உணவுகளை பெற்றுக்கொள்வார்கள் என்று தங்கள் அனுபவத்தினால் அதை சொல்கிறார். சாயங்காலம் ஆகிவிட்டது, வனாந்தரத்தில் ஒன்று கிடைக்காது. இதுதான் அவருடைய அனுபவம். ஆகவே அனுபவம் இப்போது அவரிடத்தில் ஆண்டவரிடத்தில் பேசுகிறது, ஜனங்களை அனுப்பிவிடும் என்று. இயேசு அவர்களை நோக்கி சொன்னார், நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார். அப்போது அவருடைய அறிவு பேசுகிறது. 200 பணத்துக்கு நாங்கள் அப்பங்களை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாலும் இது அவர்களுக்கு போதுமானதாக இருக்காது என்று அவருடைய அறிவு அவர்களிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கும். உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று இயேசு கேட்டபொழுது, எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களை தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அதை வாங்கி அவர் ஆசீர்வதித்து ஜனங்களை 100 பேராகவும் 50 பேராகவும் பந்தியிற்கு செஞ்சார், உட்காரும்படி செய்தார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அறிவும் அனுபவமும் ஒருபோதும் அது தேவனுடைய நீதியை நிறைவேற்ற. ஆகவே நாம் கர்த்தரை சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும், கர்த்தரில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ நம்முடைய தேவைக்காக கர்த்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளையோ அல்லது அங்கே இருந்த நேரங்களையோ குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2வது ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27
6வது வசனத்திலிருந்து 44 வரை உள்ள வசனங்கள் வரைக்கும் அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பவுலை கைது செய்த அவர்கள் இப்போது ரோமாபுரியில் இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய ராயரிடத்தில் அவர்கள் கப்பலிலே மற்ற கைதிகளோடு கூட சேர்த்து போர் வீரர்களும் 100க்கு அதிபதியும் அலெக்சாண்ட்ரியா போகிற கப்பலில் ஏறி பிரயாணப்படுகிறார்கள். நல்ல தீவு என்ற இடத்துல வந்தபோது கொஞ்ச நேரம் அவர்கள் தங்கி அங்கே இளைப்பாறி விட்டு போகலாம் என்று நின்றார்கள். பவுல் ஜெபிக்கும் போது அவருக்குள்ள ஒரு உள் உணர்வு ஏற்படுகிறது. இன்னும் கொஞ்ச காலம் நாம் இங்கே தங்கி போகலாம், ஏனென்றால் ஒரு பெரிய ஆபத்து வருவதாக எனக்கு தோன்றுகிறது. இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன் என்று வசனம் 9வது 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி பவுல் ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு அவர் மாலுமியிடத்திலும் இந்த 100க்கு அதிபதியிடத்தில் போய் சொல்கிறார், நாம் இங்கே இருப்பது நல்லது, இனி நாம் பிரயாணப்பட்டால் அது நம்முடைய ஜீவனுக்கும் இந்த கப்பலுக்கும் வருத்தத்தை உண்டாக்கும் என்று சொல்கிறார். அந்த 100க்கு அதிபதி பவுல் சொன்னதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. பவுலுடைய வார்த்தையை காட்டிலும் அவன் மாலுமியும் கப்பல் கேப்டனையும் அதிகமாக நம்பினான். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆவியானவருடைய வழிநடத்துதல் நமக்குள் வரும்பொழுது நாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நாம் நடக்கும்போது நிச்சயமாக நாம் பத்திரமாக இருப்போம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் மீறி நடக்கும்போது பல நஷ்டங்களை நாம் சந்திக்கிறோம், ஏமாற்றங்களை சந்திக்கிறோம், தோல்விகளை சந்திக்கிறோம். இந்த 100க்கு அதிபதி கப்பலை புறப்பட செய்தான். தென்றல் மெதுவாக இருப்பதனாலே அவர்கள் காரியம் கைகூடி வந்தது என்று சந்தோஷமாக இருந்தார்கள். அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கவில்லை. திடீரென யூரோக்ளித்தோன் என்கிற ஒரு கொடும் காற்று ஒன்று வீசியது. கப்பலின் மேல் மோதிய உடனே கப்பல் அலைவுபட்டது. அது இங்கும் இங்குமாக அசைந்தது. அது மூழ்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ள வரும்போது அவர்கள் தங்களுடைய தந்திரங்கள் உபாயங்கள் எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி கப்பலில் இருந்த தடவாளங்களை எடுத்து போடுகிறார்கள், சரக்குகளை தூக்கி எறிகிறார்கள். இப்படி எத்தனையோ காரியங்களை உபாய தந்திரங்களை செய்கிறார்கள். பாய்மரங்களை இறக்குகிறார்கள், நங்கூரங்களை பாய்ச்சுகிறார்கள், என்னென்னவோ செய்கிறார்கள். ஆனால் அவர்களால் அந்த கப்பலை மேற்கொண்டு முன்னேறி நடத்த முடியவில்லை. இப்போது தடுமாறுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் இருட்டு, தொடர்ந்து புயல் வீசிக்கொண்டிருக்கிறது, மழை பெய்து கொண்டிருக்கிறது. 14 நாட்களும் அவர்கள் சூரியனாவது நட்சத்திராவதாவது பார்க்க முடியவில்லை. அவர்களுக்கு உயிர் பயம் வந்து விட்டது. நாம் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ளவர்களுக்கு போய்விட்டது. ஆகவே ஒருவரும் சாப்பிடவில்லை. எல்லாரும் நினைத்து அழுது கொண்டிருந்தார்கள். நம் எதிர்காலம் போய்விட்டது, இனிமேல் நாம் இங்கு இடத்திலிருந்து தப்பிக்க முடியாது, நாம் அழிய போகிறோம் என்றெல்லாம் அவர்கள் அழுது கதறி மன உளைச்சலாய் சோர்ந்து போயிருந்தார்கள். ஜெபிக்கிற பரிசுத்த பவுலுக்குள் கர்த்தருடைய வழிநடத்தல் வருகிறது. அவன் இரவு தூங்கி கொண்டிருந்த போது தேவதூதன் வந்து அவரோடு கூட பேசினார். அருமையான தேவப்பிள்ளை, இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நம்பிக்கை தருவது தான் கர்த்தர். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு நம்பிக்கை தருவார். இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இனி என் வாழ்க்கையின் எதிர்காலம் போய்விட்டது என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். இல்லை அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் கைவிடாதவர், அவர் உங்களை மறவாதவர், எப்போதும் உங்கள் கூட இருக்கிறார், உங்களை நடத்த அவர் வல்லவர். நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள், ஒப்புக் கொடுங்கள், நிச்சயம் கர்த்தர் உங்களை நடத்துவார். பவுலிடத்தில் வந்து தேவதூதன் சொல்கிறார், நீங்கள் பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். உன் நிமித்தமாக இந்த கப்பலில் இருக்கிற யாவரையும் நான் உனக்கு அனுகிரகம் பண்ணினேன் என்ற கர்த்தருடைய வார்த்தை வந்தது. 24வது வசனம். ஆகவே கப்பலில் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்று சொன்னார். பவுலுக்குள்ள திட நம்பிக்கை வந்தது. கர்த்தர் நிச்சயமாக கூட இருக்கிறார், அவர் தப்பி கரை சேர பண்ணுவார் என்ற விசுவாசத்தோடு இப்போது வந்து சொல்கிறார், சகோதரரே, நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது என்ன? நான் முன்னே சொன்னேன் அந்த நல்ல தீவு விட்டு புறப்பட வேண்டாம் என்று.
ஆனால் நீங்களோ கேளாமல் போனீர்கள். ஆனால் இப்போது ஒன்றுமில்லை, கர்த்தர் என்னோடு கூட வந்து பேசினார். ஆகவே இந்த கப்பல் யாத்திரையில் உங்கள் ஜீவனுக்கு எந்த நஷ்டம் வராது. கப்பல் நஷ்டமே தவிர உங்களுக்கு எந்த ஜீவ நஷ்டம் வராது என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் தப்பி கரை சேர்வீர்கள். கர்த்தர் எனக்கு அதை உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி எழுந்து சாப்பிடுங்கள் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்தினார். அருமையான தேவ பிள்ளைகளை, நடந்தது என்ன? கப்பல் நங்கூரங்களை அறுத்தார்கள். பாய்மரங்களை அவர்கள் விரித்து கப்பல் போகிற போக்கில் போனார்கள். கடைசியில் அந்த கப்பல் ஒரு கரையிலே போய் அது மணலிலே, சொறி மணலிலே குத்தி கொண்டு நின்றது. பின்னணியும் உடைந்து போனது. அவர்கள் இன்னும் 20 பாகம் இருக்கிறது, அதுக்கு முன்பாக கப்பல் நின்று போய்விட்டது. அப்போது பவுல் ஒரு ஆலோசனை சொல்கிறார். நீந்துகிறவர்கள் நீங்கள் தப்பி கரை சேருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் நீந்துகிறவர்களை குதித்து, கப்பலிருந்து குதித்து கரை சேர்ந்தார்கள். மற்றவர்களை உடைந்து போன பாகங்களை கொண்டு அவர்கள் அதை பிடித்து கொண்டு கரை சேர்ந்தார்கள். இப்படி பவுலுடைய ஆலோசனை, தேவனுடைய ஆலோசனை வந்தபோது அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்ததினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பது. தப்பி கரை சேர்ந்தார்கள். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த நஷ்டம் வராத முடியும். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய சத்தத்தை, அவருடைய ஆலோசனை கேளுங்கள், அவருடைய வழியில் நடங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஜெயத்தை, நீங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தருவார். உங்கள் படிப்புக்கு நல்ல வழிகாட்டுதலை தருவார். உங்கள் திருமணத்துக்கு நல்ல வழிகாட்டுதலை தருவார். உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல வழிகாட்டுதலை தருவார். உங்கள் வியாபாரத்துக்கு நல்ல வழிகாட்டுதலை தருவார். இந்த கர்த்தரை விசுவாசிங்கள். என்றைக்கும் அவர் உங்களை கூட இருந்து நடத்துவார். நீங்கள் தப்பி கரை சேர்வீர்கள். நிச்சயம் உங்களை பரலோகத்தில் கூட்டு போய் தேவன் சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, உம்முடைய அன்பின் குமாரனாக இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆலோசனைப்படி நாங்கள் நடக்க ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படி நீர் எங்களுக்கு போதித்தரலும், நீர் எங்களுக்கு வழியை கற்றுத்தாரும் என்று சங்கீதக்காரன் ஜெபிப்பது போல இந்த நாளிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. அவர்கள் ஆண்டவரே எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் உங்களுடைய வழிகாட்டுதல் படி இருக்கட்டும்ப்பா, உங்களுடைய ஆலோசனைப்படி இருக்கட்டும். அவங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படட்டும். எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களுடைய படிப்பு, வேலை, தொழில்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீ நல்ல வழியில் நடத்தும். உம்முடைய கிருபை என்னாலும் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா கன மகிமை துதி உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.